9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 பாடத்தில் உள்ள திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம கதை வடிவில் வித் ஷார்ட்கட்டோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 3 வீடியோ தான் இது. இந்த பார்ட் 3 வீடியோவில் இந்த டேபிளர் காலத்தை நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறது தான், அந்த ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 திராவிட மொழிகள், அதாவது பெரும்பான்மையான மக்களால் பேசக்கூடிய 4 முக்கிய திராவிட மொழிகள். முதல்ல தமிழ், ரெண்டாவது கன்னடம், மூன்றாவது தெலுங்கு, நான்காவது மலையாளம். இப்படி 4 மொழிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கிய நூல் இருக்கும், ஒரு இலக்கண நூல் இருக்கும். இலக்கிய நூல் இருக்கும், இன்னொன்று இலக்கண நூல் இருக்கும். இந்த இலக்கண நூல்கள் என்னென்ன, இலக்கிய நூல்கள் என்னென்ன, அந்த நூல்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டன அப்படிங்கிற ஷார்ட்கட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இலக்கிய நூலை நம்ம பார்க்க போகிறோம். இலக்கிய நூல் இது நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழுக்கு நம்ம சங்க இலக்கியம் அதிலே இருக்குது பாருங்கள். தமிழ் சங்கம் இலக்கியம், இலக்கியம்னாலே இலக்கியம், சங்க இலக்கியம், அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் கன்னடம், தெலுங்கு, மலையாளத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை ராமரது தெளிவான பாதத்தை கண்டு கவிதை எழுதினான் ராஜன். இதுதான் ஷார்ட்கட். இப்படி தலைகீழாக போயிருங்க. மலை ராமரின், மலையாளம் ராமசரிதம், தெளிவான பாதத்தை தெலுங்கு பாரதம், கன்னடம் கவிராஜ மார்க்கம், கண்டு அதை கன்னடத்தை கண்டு கவிதை எழுதினான் ராஜன், கவிதை எழுதினான், அதனால் கவிராஜன். அப்போ நம்ம ஷார்ட்கட் பாயிண்ட் என்னதுன்னா, மலை ராமரது தெளிவான பாதத்தை கண்டு கவிதை எழுதினான் ராஜன். இதுதான் பாயிண்ட். இதை நம்ம ஒரு தடவை நம்ம படித்தாலே போதும், எப்போவுமே நமக்கு மறக்கவே மறக்காது. மலையாளம் ராமசரிதம், தெலுங்கு பாரதம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இதோட ஆண்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலக்கியங்கள்லாம் என்னென்ன காலகட்டங்களில் எழுதப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கன்னடத்துக்கு வாங்க. கன்னடம், அதில் நம்ம என்ன பார்த்தோம், கவிராஜ மார்க்கம். அப்போ கவிராஜம், கவிதை எழுதினான் ராஜன், அப்படி தானே நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம். அதனால் அந்த கவிதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கவிதை அப்படிங்கிறது நவரசம் கலந்து எழுதணும். அந்த கவிதை நவரசம் கலந்து எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 9. பொது ஆண்டு அப்படின்னு சொன்னாலே அது கிபி, கிறிஸ்துவுக்கு பின் தான் பொது ஆண்டு. அதனால் கவிதை அப்படின்னாலே நவரசம் கலந்து எழுதணும், 9ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக பாரதம். பாரத நாடு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு தான் நம்ம பாரதம் சொல்லுவோம். அவங்க ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க வேண்டும். இப்போ 1 1, அது ஆண் பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 1, 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும். பாரதம் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக ராமசரிதம். ராமசரிதம், ராமரை வழிபடுபவர்கள். ராமர் பெருமாளினுடைய ஒரு அவதாரம், அப்படி தானே? அதனால் ராமரை வழிபடுபவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பன்னிருவர். அதனால் நம்ம 12ஆம் நூற்றாண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நம்ம படிச்சிட்டா போது ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, மலை ராமரின் தெளிவான பாதத்தை கண்டு கவிதை எழுதினான் ராஜன். அப்போ நம்ம கவிதை அப்படின்னா நவரசத்தில் எழுதணும், 9ஆம் நூற்றாண்டு. பாரதம், அந்த நாட்டில் ஆண்களும் பெண்களும் சமம், 1 1. ராமசரிதம், அப்போ ராமர் அப்படின்னாலே ஆழ்வார்கள் நமக்கு ஞாபகம் வந்துடணும், 12ஆம் நூற்றாண்டு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக தமிழ். தமிழுக்கு நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த பாடத்திலே என்ன சொல்ல வராங்க, இந்த முழுமையான இந்த பாடத்தில் தமிழ் தான் முதன்மையானது, தமிழிலிருந்து தான் பிற மொழி வந்தது அப்படின்னு தான் கதையாக சொல்கிறாங்க. அதனால் இந்த தமிழ் அப்படின்னு சொன்னாலே அது கிறிஸ்துவுக்கு முன்பு, பொது ஆண்டுக்கு முன்பு, அதாவது கிமு, அதாவது பழமையான மொழியில், அதனால் கிறிஸ்துவுக்கு முன்பு கிமு வரும். கிமு 5 இருந்து கிபி 2 வரை. அதனால் கிமுவில் எது ஸ்டார்ட் ஆனாலுமே அது தமிழாக தான் இருக்கணும். அதாவது தமிழில் உள்ள சங்க இலக்கியம் கிமு 5 முதல் கிபி 2 வரை. இப்போ நம்ம ஈஸியாக 4
மொழிகளினுடைய இலக்கியங்களையும் நம்ம படிச்சிட்டோம். அது வந்து என்னென்ன காலங்களில் எழுதப்பட்டதுன்னு படிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இலக்கண நூல். இலக்கண நூல் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். என்றைக்குமே நமக்கு மறக்காது. அதனால் தமிழினுடைய இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்ததாக அதே ஐட்டம் தான். கன்னடத்துக்கு வந்து இது கண்டு கவிதை எழுதினான் ராஜன். கண்டு கவிதை எழுதினான் ராஜன். அதே கவிராஜா மார்க்கம் தான். அதனால் ஆண்டும் 9ஆம் நூற்றாண்டு தான். அடுத்ததாக தெலுங்கு. தெலுங்குன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே இந்த இதுக்கு என்ன பார்த்தோம்? பாரதம் பார்த்தோம். இலக்கியம் வந்து பாரதம் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஆந்திர பாஷா பூஷணம். ஆந்திராவில் பேசக்கூடிய மொழி தான் தெலுங்கு. அதனால் இலக்கண நூல் வந்து ஆந்திர பாஷா பூஷணம். அது வந்து பாரதத்துக்கு அடுத்த நம்பர் 12ஆம் நூற்றாண்டு. இந்த 11க்கு அடுத்த நம்பர் 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மலையாளம். அது வந்து ராமசரிதம், மலைராமரின். அது 12ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து லீலா திலகம். மலையாள மொழியினுடைய மிக பழமையான இலக்கண நூல் எதுனா லீலா திலகம். இதோட காலம் என்னென்னா 15ஆம் நூற்றாண்டு. ஏற்கனவே நம்ம வந்து இலக்கிய நூல் பார்த்தோம். ராமசரிதம் இதோட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. ஆழ்வார்களை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். லீலா திலகம் 15ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தினுடைய காலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம வந்து சங்க இலக்கியத்தினுடைய காலம் வந்து 5, 2ன்னு வச்சுருந்தோம். அதோட டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 - 2 = 3. அந்த இதை தான் நம்ம வந்து தொல்காப்பியத்துக்கு நம்ம போட போகிறோம். கிபி 3ஆம் நூற்றாண்டு இதுதான் தொல்காப்பியத்தினுடைய காலம். இவ்வாறு இலக்கண நூலுக்கும் இலக்கிய நூலும் எதை பேஸ் பண்ணி அந்த தமிழுக்கு அமைந்திருக்கு, இதை பற்றியுள்ள ப்ரூஃப் வந்து நமக்கு எந்த நூலில் மூலம் மட்டும் கிடைக்குதுன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து மூவா எழுதியிருப்பார். தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல் தான் தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற பேர்லேயே நிறைய புத்தகங்கள் இருக்கும். அதோட வந்து ஆரம்ப புள்ளியாட்டு இருந்தது வந்து மூவா எழுதின புத்தகம் தான். இந்த மூவா எழுதின புத்தகம் வந்து சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் சேர்த்து ஒரே ஒரு சான்றுக்கான புத்தகம் எதுனா சேவை சண்முகம் என்பவர் எழுதிய இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூல். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூல். அடுத்ததாக மலையாளம். மலையாளத்துக்காக அது அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், மலையாள இலக்கிய வரலாறு. ஏற்கனவே தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்தோம்ல, அதே மாதிரி மலையாள இலக்கிய வரலாறு. இதுவும் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னு கொடுக்கல. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த டேபிளர் காலத்தை நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த 4 மொழிகள், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கூர்க். இந்த 4 மொழிகள் தான் நம்ம பார்த்தோம். கூடுதலாட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா துளு, கூர்க் அந்த மொழிகளில் வந்து என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது. அதாவது தமிழில் பேசக்கூடிய மரம் அப்படிங்கிறது வந்து மலையாளத்தில் எப்படி பேசுகிறாங்க, தெலுங்கில் எப்படி பேசுகிறாங்க, கன்னடத்தில் எப்படி பேசுகிறாங்க, துளு மொழியில் எப்படி பேசுகிறாங்க, கூர்க் மொழியில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மரம் மலையாளத்துலேயும் அதே தான், மரம் தான். தெலுங்கில் மானு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் அதே சேம் மரம் தான். துளுவில் மர, கூர்க்லையும் மர. அதாவது எது ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். மரம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்லையும் மரம் தான், மலையாளத்துலேயும் மரம் தான், கன்னடத்துலேயும் மரம் தான். 3லேயுமே மரம் தான். தெலுங்கில் வந்து மானு, துளுவில் வந்து மர. இந்த துளுவில் எல்லா வேர்ட்ஸையும் பாருங்கள். மர, ஒஞ்சி, நூது, ஈ, ரெட்டு, 4, 5 எல்லாமே ஷார்ட்கட்டில் போகும். கொஞ்சம் வந்து லெங்க்த்தியாக போகாது. இந்த 2 பாருங்கள், மலையாளத்தில் வந்து ஈ2, தெலுங்கில் ஈ2, கன்னடத்தில் எரடு. இதில் ஸ்பீடாக போகுது, ரட்டு அப்படின்னு முடிச்சுட்டாங்க. துளு வந்து கொஞ்சமே ஷார்ட்டாக தான் இருக்குது. மர, ஒஞ்சி, நூது, ஈ, ரெட்டு, 4, 5 ஷார்ட்டாக இருக்குது. மலையாளத்தில் வந்து 1 அப்படிங்கிறத வந்து 1 அப்படின்னு சொல்கிறாங்க. 100 தான், 100. நீ வந்து நீ தான். 2 வந்து ஈ2, 4 அதை வந்து 4 அல்லது 4 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுறாங்க. 5 வந்து 5 அப்படின்னு சொல்கிறாங்க.
தெலுங்கில் வந்து 1 வந்து ஒக்கட்டி, 100 100, இந்த ரூ மட்டும்தான் வேறு. இந்த கிட்டத்தட்ட இந்த 100 பாருங்கள் எல்லா இதுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 100 100 100 100. இந்த துளுவில் மட்டும் நூது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நீ தெலுங்கில் வந்து நிவ்வு, கன்னடத்தில் வந்து நீன், துளுவில் வந்து ஈ, கூர்க்கில் வந்து நின். கூர்க்கில் வந்து 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. மரம் அதுக்கு வந்து மர, நீ அப்படிங்கிறதுக்கு வந்து நின். 2 பாருங்கள், 2 ஈ2 எரடு ரெட்டு, எரடு ரெட்டு. கூர்க்கில் வந்து அது என்னன்னு சொல்லவே இல்லை. 4 வந்து மலையாளத்தில் வந்து நான்கு, தெலுங்கில் நால்கு, கன்னடத்தில் 4, துளுவுலையும் 4. 5 அப்படிங்கிறது வந்து 5, 5 5 5, துளுவில் வந்து ஐனு, தெலுங்குலையும் கன்னடத்துலேயும் வந்து 5. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக தமிழினுடைய தொன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ்மொழி ஆகும். இது வந்து தமிழ்மொழி வந்து என்னென்ன நாடுகளில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜு தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தான் தமிழ்மொழி. மேக்ஸிமம் நிறைய நாடுகள் வந்துருச்சு. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜு தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளிலும் பேசப்படுகின்ற மொழி தான் தமிழ்மொழி. இந்த திராவிட மொழிகளினுடைய சொல் ஒற்றுமை அப்படிங்கிற டேபிளர் காலம் வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா, டாக்டர் கால்டுவெல் அவர்களினுடைய திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான் கால்டுவெல். எந்த வருஷம் எழுதியிருக்காருன்னா 1856ஆம் ஆண்டு எழுதியிருக்காரு. அந்த புக்கில் தான் அவர் வந்து இந்த ஒற்றுமைகளை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேபிளர் காலத்தை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தமிழ் மொழியானது என்னென்ன நாடுகளில் பேசினாங்க அப்படிங்கிறத தான் நம்ம போன பேராகிராஃபில் பார்த்தோம். இந்த தெரியுமாவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த தமிழ் மொழி அது வந்து எந்தெந்த நாடுகளினுடைய பணத்தாள்களில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இலங்கை, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க இலங்கை, இன்னொன்று வந்து மொரிஷியஸ். இலங்கை, மொரிஷியஸ் இந்த 2 நாடுகளில் தான் பணத்தாள்களிலும் கூட தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இலங்கை, மொரிஷியஸ். அடுத்தது, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். இந்த பாயிண்டை வந்து ஏற்கனவே கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, தமிழ் மொழி எந்தவித மொழியினுடைய தயவுமின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழியாகும். அதே பாயிண்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளுக்குள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழியே தமிழ் மொழி ஆகும். திராவிட மொழிகள் நிறைய மொழிகள் இருக்குது. மொத்த திராவிட மொழிகளினுடைய எண்ணிக்கை 28. இந்த 28 மொழிகளிலுமே பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்து காணப்படக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாகவும் விளங்குகின்றது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழியே ஆகும். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கல்வெட்டுகள் அகழாய்வு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த கல்வெட்டுகளில் மேக்சிமம் 90% மேல் தமிழ் மொழி கல்வெட்டுகளாக தான் இருக்குது. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள், ஒலி இடம்பெயர்தல் ஆகிய விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. அதாவது இந்த தமிழ் மொழியானது பழமையான மொழி மட்டுமன்றி இந்த மொழி ஆராய்ச்சிக்கும் இது வந்து இந்த தமிழ் மொழி பெருமளவு துணை புரிகின்றது. ஏன்னா இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு தமிழை வச்சு தான் மற்ற மொழிகளை வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. மரம் மரம், மானம் மரம் மர அப்படின்ட்டு. கால்டுவெல்லே எதை வச்சு போட்டிருக்காருன்னா தமிழ் மொழியை பேஸ் பண்ணி தான் மற்ற மொழிகளில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஆராய்ச்சிக்கும் கூட இந்த தமிழ் மொழி உதவுது.
தமிழ் மொழி மூல திராவிட மொழியினுடைய பண்புகள் பலவற்றையும் பேணி காத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளவும் பண்புடையதாக விளங்குகின்றது. அவ்வளோதான், இந்த பாடமே முடிஞ்சுது.